நம்ம சுந்தர் சி, கேத்ரின் திரிஷா, முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே ஒரு ஸ்கூலை சுற்றி வேலை பார்த்துக்கிருக்காங்க. ஆனால் ஒரு வில்லன்ட்ட இருக்க ஒரு 100 கோடி ரூபாயை கொள்ளையடிக்கணும். அதுக்கு இந்த கேங்கர்ஸ் வந்து எப்படி பிளான் பண்ணி எடுக்கிறாங்க, எதனால இந்த பிளான் பண்ணுறாங்க, சுந்தர் சிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், இதெல்லாம் சொல்கிறது அந்த படத்தோட கதை. வழக்கம் போல் அவர் படத்தில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. கிளைமேக்ஸ் ஒரு சாமி பாட்டாக இருக்கட்டும், கேத்ரின் திரிஷாக்காக ஒரு தேவையில்லாத இடத்துல ஒரு கிளாமர் சாங் வச்ச விதமாக இருக்கட்டும், மெயினாக ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் நமக்கு ஒரு மாதிரி லேகாவாக போய் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்தாலும் வடிவேல் காமெடி வந்து கம்மியாகவே இருந்து நமக்கு எங்கேயுமே அவ்வளோ சிரிப்பு வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா காமெடின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணி வரும். சில பேருக்கு சிரிப்பு வரும், சில பேருக்கு சிரிப்பு வராது. ஆனால் எனக்கு என்னமோ ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒரு காமெடி இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கு அப்படியே ஆப்போசிட் வேற மொழிங்க. செகண்ட் ஹாப்பு தெறிக்க விட்டாங்க காமெடியில். வடிவேலு போட்டு வர ஒவ்வொரு கெட்டப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு அந்த டைலாக் மூமெண்ட்டாக இருக்கட்டும், டைமிங்கில் அவர் கொடுக்குற கவுண்டராக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு தான் சொல்லணும். அதுலேயும் முனிஷ்காந்தும் வடிவேலும் வர சீனாக இருக்கட்டும், நம்ம பட்ஸ் வேறு நடிச்சிருக்காப்புல அவர் வர்ற சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் ஒரு எப்பயுமே சுந்தர் சி படத்துக்கே உரிய ஒரு காமெடி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒன்றா வர எல்லாரும் வந்து காமெடி பண்ணுறாப்புல பார்த்தீங்களா, அந்த சீனாக வேறு லெவலில் இருந்துச்சு. மெயினாக இதில் ஒரு 2 ட்விஸ்ட்டு நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க பாருங்க. அதுதான் உண்மையிலே படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த படம் இப்போ பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படம் தான் இந்த படம்.